நாங்கள் எக்காரணம் கொண்டும் அவங்களோட சீஸ்ஃபயருக்கு போக மாட்டோம், நாங்கள் அவர்களை தகர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அதனுடைய முழு செய்தி வந்திருக்கிறது. யஹியா சின்வார் இன்றைக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக இதுக்கு முன்னாடி இல்லாத வகையில் எந்த ஒரு முன்னுதாரணமும் இல்லாத வகையிலான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இதுக்கு முன்னாடி எந்த முன்னுதாரணமும் இப்படி ஒரு தாக்குதலுக்கு இல்லைங்கிறார். எனவே இது ஒரு புது வகையான தாக்குதலை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு வார்த்தையை இன்றைக்கு யஹியா சின்வார் சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ராணுவத்தை அடித்து நொறுக்கி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்கிறார். இதில் அவர் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க. இந்த யுத்தத்தில் இதுவரைக்கும் எத்தனை பேர் இஸ்ரேலியர்கள் செத்திருக்கிறார்கள், இஸ்ரேல் ராணுவத்தில் எத்தனை பேர் செத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் நம்ம கணக்கிட்டு பார்த்த ஒரு விவகாரமும் இருக்கிறது. என்ன கணக்கு போட்டு பார்த்தோம்னா, கடந்த நாட்களில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலிய படை தங்களுடைய அதாவது மெர்காவா டேங்குகள் 2250 டேங்குகள் தாக்கப்பட்டிருப்பதாகவும் அதிலே 1750 டேங்குகளை மீள் சுழற்சி செய்ய முடியும், திரும்ப செஞ்சு எடுத்துடலாம் என்றும் சொல்லியிருந்தார்கள். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 500 டேங்குகள் அவர்கள் காலி செய்யப்பட்டிருக்க, மொத்தமாக அவர்கள் 500 டேங்குகளை இழந்திருந்தாங்க. இது எப்பன்னு கேட்டா சீஸ்ஃபயருக்கு முன்பதாக நடந்தது. இந்த டேங்குக்குள்ள இருந்து செத்து போனவங்கிற கதை எல்லாத்தையுமே இன்னைக்கு சின்வார் பேசல. நேரடி யுத்தத்தில் நேருக்கு நேர் சண்டையில் சுமார் 5000+ இஸ்ரேலிய ராணுவத்தை நாங்கள் கொன்றிருக்கிறோம் என்கிற செய்தியை சின்வார் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் கூட. மற்றது ஏன்னா இதுவரைக்கும் 650 அவன் கிடக்கிறான். இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 5500க்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 5000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை யஹியா சின்வார் சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டுமல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டேங்குகள் விஷயத்தில் அவர் சொல்வது மிக நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னா, அவர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்ல யஹியா சின்வார் என்ன சொல்றாருன்னா, குறைந்தது 750 டேங்குகள் ராணுவ வெஹிக்கிள்ஸை நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம்ங்கிறார். இந்த 500 வெஹிக்கிள் என்பது இவர்கள் சொன்ன கதை, அதாவது இஸ்ரேல் சொன்ன கருத்து பிரகாரமே 2250 டேங்குகள் மீது யாசின் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 1750 எங்களால் திருத்திட முடியும், அதை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்த்தால் 500 என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் செஞ்செடுக்க முடியாத 500 மொத்தமாக காலின்ற அர்த்தம். இது எப்பன்னா சீஸ்ஃபயருக்கு முன்னாடி. சீஸ்ஃபயருக்கு பின்னாடி யஹியா சின்வார் அறிவிக்கும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, மொத்தமாக 750 டேங்குகள் அவர்களுடைய ராணுவ வெஹிக்கிள்ஸ் காலி அப்படிங்கிறாரு. எனவே இவர் சொல்வது மிகச்சரி. ஏன்னு கேட்டா 500 அப்ப பிறகு ஒரு 250 கணக்கில் வச்சாலும் 750 மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 750ல எத்தனை பேர் உள்ள இருந்திருப்பான், ஆளுக்கு 5ன்னு பார்த்தாலும் அதில் ஒரு கணக்கு வரும். அவர் அதெல்லாம் பேச வரல. நேருக்கு நேர் நடத்தப்பட்ட மோதல்கள்ல எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இது நமக்கு புது செய்தியோ இல்லையோ, கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு புது செய்தி கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது நம்ம அத்தனை பேரும் போய் சேர்ந்திருக்கிறாங்கன்னு. இதுவரைக்கும் யஹியா சின்வாருடைய கருத்துக்கு அவர்களுடைய ராணுவத்திலிருந்து யாருமே அந்த இருக்கிறாங்கல்ல டயப்ப ஃபோர்சஸ், அந்த டயப்ப ஃபோர்சஸ்ல இருந்து யாருமே இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த 4 நாட்களுக்குள்ள குறைஞ்சது 35 இஸ்ரேலிய டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அபு உபைதா நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த 4 நாட்களுக்குள்ள 24 நேரடி மோதல்கள் நடைபெற்றிருக்குதுங்கிறார் அபு உபைதா. அதே போன்று என்ன சொல்றாருன்னா 6 இடத்துல ஸ்னைப்பர் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி பயங்கரமான தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்யும் போது இன்றைக்கு நடைபெற்ற தாக்குதல்களுடைய விவகாரங்களும் வெளியே வந்திருக்கிறது. குறிப்பாக ஜுஹூர் அல் தீக் என்கிற பகுதிகளில் ஒரே இடத்துல 10 பேர் காலி செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். ஒரு பெரிய கட்டிடம், அந்த கட்டிடத்துக்குள்ள நடத்தப்பட்ட தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு 10 பேர் கொண்ட பெட்டாலியன் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி அதுக்குரிய வீடியோவும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ஜுஹூர் அல் தீக் பகுதிகளில் இன்னும் ஒரு பகுதியில் நடைபெற்ற தாக்குதல் 4 ஜீப் வண்டிகளை நாங்கள் அளித்திருக்கிறோம்ங்கிறாங்க. 4 ஜீப்புக்குள்ள எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் செத்தாங்கிறத கஸ்ஸாம் சொல்லல. ஆனா 4 ஜீப்பை நாங்கள் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம். அதுக்குரிய வீடியோவையும் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவை நம்ம பார்க்க முடியும். அதே போன்று இன்றைக்கு இறுதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈரானுடைய
இஸ்ரேலுடைய ராணுவ பிரிவினுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் சிரியாவில் சிரியா ராணுவத்துக்கு பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிரியாவில் தான் அவர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. சிரியா ராணுவத்தோடு இருந்து சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளுக்கும் அவர் துணை இருந்தார் என்கிற செய்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய உண்மை தன்மைகள் முழுமையாக நாளை மறுநாள் ஆகும்போது வெளியே வந்துடும். ஆனால் இன்றைக்கு இவர் இஸ்ரேலுடைய ராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார். சிரியாவுக்குள்ள இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதல் ஒன்றில் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது ஈரானுடைய ஒரு ராணுவ தளபதி, சிரியாவிலே முன்னாள் ராணுவ தளபதி சிரியாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு ஈரான் என்ன விதமான ரியாக்ஷனை காட்ட போறாங்கிறது தெரியல. இந்த நேரத்தில் ஈரான் உடனடியாக வேறு விதமான ரியாக்ஷனை காட்டுவாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, கண்டிப்பாக இவர் அந்த இடத்துல இருக்கிறார் என்று தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதற்கு வாய்ப்புகள் கம்மி. இந்த நேரத்தில் நேரடியாக ஈரானோடும் ஒரு வம்பை சொருகிக் கொள்வதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் எது எப்படியோ இன்றைக்கு இவரும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருக்கிறது. இப்படி முழுமையான தாக்குதல்கள், கடுமையான தாக்குதல் நடைபெற்று வருகிற நேரத்தில்